ஹலோ ஆல். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கைண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் தேவைப்படுதும் அப்படிங்கிறத, என்ன டைப் ஆஃப் டீச்சர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கிளாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கணும், பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். அப்பதான் தன்னோட பசங்களுக்கு நமக்கு என்ன மாரி டீச்சர்ஸ் இருந்தா நம்ம சக்ஸஸ ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன் அந்த டீச்சர்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஏன்னு இருக்கான்னு வச்சுக்கோமே, அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ பயங்கரமா கவனிக்கிறான், சொல்ற ஒர்க் எல்லாம் சின்சியரா பண்ணிடுறான், ஆல்ரெடி அவன் பயங்கர மோட்டிவேட்டடா இருக்கான், செல்ஃபா ஒர்க் பண்றவனா இருந்தா அவனுக்கு டீச்சிங் கிளாஸ கவனிக்கணும், டீச்சர் டீச் பண்ணணும், பிளஸ் கைடன்ஸ் மட்டும் இருந்தா போதும். கிளாஸ முடிச்ச பிறகு, சார் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? நான் சென்டம் கெயின் பண்றேன் அப்படின்னா, டீச்சர் அவன்ட்ட இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஃபாலோ அப் தேவை இருக்காது. அதான் அந்த ஸ்டூடெண்ட்டே பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பையன் கிளாஸ் முடிச்சுட்டோம். சார் இந்த சாப்டர் முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன ஒர்க் பண்ணணும் சார்? நான் சென்டம் எடுக்கணும் இந்த சாப்டர்ல அப்படின்னா, போயிட்டு பிஒய்க்யூ சால்வ் பண்றாரு ஒரு டீச்சர் சொல்றாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின சால்வ் பண்ண டீச்சர் சொல்றாங்கன்னா, அந்த பையனா போய் அத கண்டுபிடிச்சு ஒர்க் பண்ணி சால்வ் பண்ணி வந்த டீச்சர்ஸ் டவுட் கேட்பான். இதுல டீச்சிங் பிளஸ் கைடன்ஸ் மட்டும் தான். போய் பிஒய்க்யூ சால்வ் பண்ணணும்னு சொல்ற அந்த சின்ன டிப் மட்டும் தான் அவனுக்கு தேவைப்படும் டீச்சர்ஸ்ட்ட இருந்து. அப்படியே இன்னொரு கேட்டகரிக்கு வருவான். அந்த பையன் ஒரு 40, 50 எடுக்கிற கேட்டகரியில இருக்கான். அவன் 75க்கு எய்ம் பண்றான் அப்படின்னா, அந்த டீச்சர் அவனுக்கு டீச் பண்ணணும், கைட் பண்ணிட்டு அத பண்றானா என்னன்னு ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபாலோ பண்ற கேட்டகரி தான் கோச்சிங் அப்படின்னு சொல்லணும். டீச்சர் அவன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் 40 எடுக்கிற 100க்கு 40 எடுக்கிற ஸ்டூடெண்ட்டை டிராக் பண்ணி 75 கொண்டு வர முடியும். ஒருவேளை 40 எடுத்துட்டு இருக்கும்போது அவன் 95க்கு புஷ் பண்ணணும் அப்படின்னா, டீச்சரால மட்டும் அதை பண்ண முடியாது. அவன் மோட்டிவேட் ஆகி தானா படிக்கணும். வாட்ச் பார்க்காம மணிக்கணக்கா படிக்கணும். இந்த வாட்ச் பார்க்காம மணிக்கணக்கா படிக்கிறதுங்கிறது தனக்கு தானா ட்ரிகர் ஆகி பண்ணா மட்டும்தான். ஒரு டீச்சரால ஒரு பையனை 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஃபாலோ பண்ணி படிக்கணுங்கிறது குவைட் இம்பாசிபிள். பிராக்டிக்கலா அது நடைமுறைக்கே வராது. ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். இந்த லாஸ்ட் டைம் எக்ஸாம் டைம்ல ஒரு 10 நாள் பண்ணலாமே தவிர, வருஷம் ஃபுல்லா இது பண்றதுங்கிறது கண்டிப்பா முடியாது. அந்த மாதிரி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் குடுக்கணும் அப்படின்னா, பையன் தானா கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி, நாளப்போக்குல அந்த கோச்சிங் கைடன்ஸா மாறலாம். ஆனா ஃபுல்லா கோச்சிங் வராது. சோ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு டீச்சிங் பிளஸ் கைடன்ஸா, இல்ல டீச்சிங் பிளஸ் கோச்சிங் தேவைப்படுமாங்கிற கிளாரிட்டி இருந்தா, எதிர்பார்த்த மார்க்கை ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். கீப் ஆன் வாட்சிங். தேங்க் யூ.